குழந்தை பிறக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் நீங்க வந்து ஹோமம் பண்ணுவீங்களா சார்? ஆ இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து சரியா அவனுக்கு மெமரியே இல்ல. ம்ஹ்ம். அதனால அவங்க வந்தாங்க. நான் சொன்னேன் சுவாமிநாராயணன் டெம்பிள்ல வந்து நீங்க ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிள்ல ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணிக்கோங்க. ம். வீட்ல சரஸ்வதி ஃபோட்டோ வச்சு 5 விளக்கு விளக்கு. ஏத்தி, அதுல இது கிரீன் கிராமும், கொண்டைக்கடலையும் போட்டு ஏத்துங்க. உங்க பையனோட மெமரி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, "நீங்க ஏதாவது கோவில் சொல்லுங்க சார்" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இல்லம்மா, கோவில்ல வந்து நெறைய கோவில்ல உங்கள இப்ப வந்து விளக்கு ஏத்த விடுறதில்ல. விடுறது. 2வது வந்து கோவில்லையும் சரியா அர்ச்சனை எல்லாம் ப்ராப்பரா சங்கல்பம் எடுத்து பண்றது இல்ல. அதனால நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொன்னேன். அவங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சுவாமிநாராயணன் டெம்பிள்ல பிரிஸ்கிரைப் பண்ணுவேன். எங்களுக்கு கால் சென்டர் இருக்கு. ஸோ ஷி கேம் த்ரூ த கால் சென்டர். அவங்களுக்கு பூஜை பண்ணி வச்சோம். அண்ட் இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல் ரேட். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படியே லேக்ஸ் கணக்காகும், குரோர் கணக்காகும் அப்படிலாம் கிடையாது. ஆதேஷை பொறுத்த மட்டும் இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல். அதே மாதிரி அவங்களே சில பரிகாரங்களை பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் நாங்களே அதே சஜஸ்ட் பண்ணிடுவோம். நீங்களே பண்ணிக்கோங்க.